மக்களே வெல்கம் டு மை பொட்டு சேனல். டுடே vlog என்னன்னா, என்னோட உயிர், என்னோட நட்பு, என்னோட என்ன சொல்கிறது, என்னோட வெல்விஷர், என்னோட சப்போர்ட் ஸ்ட்ராங் என்ன வேணால் சொல்லலாம். அவளுக்கு இன்னைக்கு பர்த்டே. ஸோ விஷ் பண்ணேன். அதையும் தாண்டி அவளுக்கு எதனா கொடுக்கணும்னு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. என்ன கொடுக்குறது, எனக்கு இதுக்கே அவள் வேற லெவலில் சர்ப்ரைஸ் கொடுத்தா என்னோட இதுக்கு. ஸோ அவளுக்கு ஏதாச்சும் செய்யணும் யோசிச்சு முடியல. ஏதோ ஒரு தாட் வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணலாமே, அதையும் சின்னதாக சரி அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். சின்ன விலாகு. ஓகே, நான் என்னென்ன பண்ணுறேன்ட்டு வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அவளுக்காக என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டாவா. சின்ன கிஃப்ட்டு தான், எனக்கு தெரிஞ்சது இதுதான். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். கமான் லெட்ஸ் கோ. நானும் எங்க அப்பா மாதிரியே டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லவே இல்லை. என்ன பார்க்குறீங்க, வீடியோக்குள்ளே கூப்பிட்டு என்னடா பாட்டுக்கு குப்பை மாதிரி என்னவோ குப்பையாக்கிட்டு இருக்கா வீடுன்னு பார்க்குறீங்களா? இதாங்க ஒரு குட்டி சர்ப்ரைஸ். என்னன்னு பாருங்கள். அங்கே வச்சுருக்கோம்ல, அது பாம்புலாம் நினச்சிடாதீங்க, அதுதான் சர்ப்ரைஸ். அதுக்குள்ளே என்ன இருக்கும்னு நீங்களும் கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். வாங்க அதை எப்படி பேக் பண்ணலான்னு பார்க்குறோம். ரோட்லலாம் போய் பிச்சை ஏற்று குப்பையெல்லாம் பொறுக்கி ஏற்றுன்னு வந்து அதை ஒரு வழியாக. ஐயோ குருவி, எங்கள் வீட்டில் அணில் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுத்துரும் பண்ணிருச்சு. ஸோ அவள் ஓப்பன் பண்ணும்போது அன்ஈஸியாக ஃபீல் பண்ணணுன்றதுக்காக அதையெல்லாம் போட்டு கண்டது போனது எல்லாம் போட்டு தொட்டாவே அவ்வளோ ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணுன்னு நினச்சி ஒரு வழியாக கிஃப்ட் பேக் பண்ணிட்டேன். நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், கிஃப்ட்டு பேக் பண்ணி ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அவளை வச்சு இன்றைக்கி ஃபன் பண்ணுறோம். ஓகே கமான் லெட்ஸ் கோ. சில என்னை கேமராமேனாகவே ஆக்கிட்டாங்கப்பா. நான் யார் தெரியுமில்ல, எங்க ஊர்ல ஓடுற ரயில என் தங்கச்சியோட ரியாக்ஷன் அது. பாவம், எனக்காக அவ்வளோ சேர்ந்து கஷ்டப்பட்டா. பேக்கரி வந்துட்டு ஒரு வழியாக கேக் வாங்கி. ஹலோ, நாங்கள் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம், போயிட்டுருக்கோம். வாங்க ஒரு ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். கிஃப்ட் எல்லாம் வாங்கியாச்சு. ஹலோ மீ ஓ அப்படியே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகிட்டா. எப்படியோ பேசி கீசி கட்டி பிடிச்சி அவளுக்கு ஒரே வெக்கமாக வருது. சிரிக்கா தெரியாது. உண்மையாக நான் இருக்குன்னு தெரியாது அவளுக்கு. எப்போ சொல்கிறீ? சரி, எதனா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நான் எதுக்கு வந்திருப்பேன்? யாருக்கு பர்த்டே தெரியுமா தெரியாதா? தெரியாது. இப்போ வந்துட்டு அதெல்லாம் கண்டுபிடிச்சிங்க. இவ என் தங்கச்சியாக இருந்ததை விட கேமராமேனாக ஆகிட்டா. இவ தான் நல்ல கேமராமேன். எனக்கு நிஜமாகவே எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணா. தேங்க்ஸ் ஐஷோ. இந்த டைமில் உனக்கு நான் சொல்லிக்கணும். உண்மையாக தான் சொல்கிறேன் ஐஷோ. நீ இல்லைனா இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்பேனான்னு தெரியல. ஹாய் புருஷா. நான் மென்டலா? எல்லாருக்காக வெயிட் பண்ணோம். எங்கள் வீட்டுக்காரர் வந்தார், கவனிச்சாங்க மேடம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அவளுக்கான சின்ன கிஃப்ட்டு இது. பட் இதுக்கப்புறம் ட்விஸ்ட் இருக்குது, வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த கிஃப்டில் என்ன இருக்கும்னு நீங்கள் முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். வாங்க பார்ப்போம். ஐயோ வெக்கமாக வருது அவளுக்கு. ஐயோ அவ்வளோ அப்படியே ஆனந்தத்தில் இருக்கா. நிஜமாகவே அவ்வளோ நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு சர்ப்ரைஸ் ஆகிட்டா. அப்படியே குதிக்கிறா, அப்படியே சிரிக்கிறா, அழுகுறா, அவ்வளோ எமோஷனில்.
ஆகுது ஃபஸ்ட்டு என் லைஃப்லேயே நான் இன்னைக்கு தான் கேக் வெட்டியிருக்கேன். ஓகேவா? எனக்கு எடுத்துருக்க கண்ணெல்லாம் கலகுதான தண்ணி வரவே இல்லை. அது வரல. ஆனால் உண்மையாகவே என்னமோ ஒரு நாள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் என் லைஃப்லேயே நான் இன்னைக்கு தான் கேக்கே வெட்டியிருக்கேன். ஸோ உண்மையாகவே என் லைஃப்ல நான் இன்னைக்கு தான் கேக்கே வெட்டியிருக்கேன். தெரியுமா? சரி விடுங்க. ஐயோ ஓகே கேட்ட கேள்வியை சைலண்டா கொடுத்துருக்கணும். நான் அவகிட்ட கேட்டேன். சரி நீங்க ஓபன் பண்ணுங்க. இந்த கிஃப்ட் எனக்கு வந்தது பெரிய சர்ப்ரைஸ் தான். இந்த கிஃப்ட் என்ன இருக்கும் சொல்லு, கெஸ் பண்ணு. கெஸ்ஸே வேண்டான்ற ஹாயா மட்டும் இந்த அடுத்து அவள் எமோஷ்னலாக பேசிட்டா. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவள் ஹாப்பியாவாக நினச்சேன், பட் இந்த அளவுக்கு ஹாப்பியாவாக நான் நினச்சேன் பார்க்கல. அவள் அப்படியே பேசுகிறா, அவளுக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுகிறா. ஓகே பிரியா, புரிஞ்சுக்கிறேன் நான். பட் என்னால் முடிஞ்ச சின்ன கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்னை திட்டாமல் இருந்தால் சரி. அப்படியே ஒரு பசங்க இவ்வளோ விட பசங்க ஆர்வமாக இருந்தாங்க. மம்மி என்ன இருக்கும், அம்மா என்ன இருக்குது தெரில, பார்க்கணும். என்னென்னவோ திங்க் பண்ணுறான். மேக்கப் செட் இருக்கும், டெடி பேர் இருக்கும். இவ்வளோ அமேசானில் எதனா ஆர்டர் பண்ணியிருப்பாள், இவ்வளோ கெஸ் பண்ணுறா. துணி இருக்கும், ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்குது எருமை, என்னென்னவோ கெஸ் பண்ணுறாங்க. எடுக்க என்ன இருக்குது எல்லோரும் ஆவலாக இருந்தாங்க. பாருங்கள், வெயிட் அண்ட் வாட்ச். அவன் பெரிய பையன் அவ்வளோ ஆர்வமாக இருந்தான். என்னவோ இருக்குது, அவள் ஏதோ நினச்சா, ஆனால் என்னன்னு கெஸ் பண்ண முடியல. என்னென்னவோ சொன்னாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெறும் குப்பை. அப்படி ஷாக் ஆகிட்டாங்க எல்லாம். எடுத்து அவன் பையன் எடுறா குப்பைன்னு சொல்லாது, என்ன இருக்குது பாருங்கள். எடுக்க இவ்வளோ பையன் எடுக்க என்ன இருக்குன்னு அப்படியே எடுத்து பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஆர்வம் ஆகிடுச்சோம். சின்ன பையன் எழுந்து வந்துட்டு எடுக்கிறான். என்ன அத்தை இருக்குது அவளும் பார்க்குறா, எடுக்கிறா. பசங்க அவளை விட அவள் பசங்க செம்ம ஹாப்பி. அவள் வீடே நாஸ்தி ஆகிடுச்சு. எடுக்கிறா. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த நான் செட் பண்ணல அந்த கோழி குஞ்சு அவங்க பையன் அம்மா இதான் கிஃப்டாம்மா, என்னம்மா இது நானே ஸ்டாக் ஆகிட்டானே, வெயிட் பண்ணி பாடுறா. ஒரு வேலையை கண்டுபிடிச்சிட்டோம். என்னடே இருக்குது இதுக்குள்ளே. ஓப்பன் பண்ணுறா. ஒரு பேப்பராக ஒரு இதுவாக ஒரு கரும் என்ன தண்ணி இருக்குது. ஐயோ எத்தனை கிஃப்ட்டு, எத்தனை பேப்பரு அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு வேளை கண்டுபிடிச்சிட்டா. அப்படியே ஒரு மாதிரி அது கண்ணில் தண்ணியே வந்துருச்சு அதுக்கு. இந்த அளவுக்கு நான் ஹாப்பியாக இருந்ததே இல்லைன்னு. நான் மட்டும் இருந்தது அதை பண்ணியிருக்க மாட்டேன். இந்த ஹாப்பினஸ்க்கெலாம் காரணம் ப்ளீஸ் ஐஷு, இன்னொரு டைம் தேங்க் பண்ணிக்கிறேன். நீ இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அவள் ரொம்ப ஹாப்பியானா. எல்லாம் முடிஞ்சிட்டு பின்னாடி என்னை எங்கேயோ இட்டுன்னு போனேன். என்ன ஐஷு அவங்க ஃபேமிலிக்கு போய் பார்த்தா கேண்டில் லைட் டின்னராங்க. இது சின்ன ரெஸ்டாரண்ட்டு, பட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நான் வந்த இதுக்கு எவ்வளோ சொல்லி கேட்கல அவள். சரி ஆர்டர் பாதி சாப்பிட்ட பின்னாடி ஞாபகம் வந்துச்சு வீடியோ எடுக்கலையே அப்படின்ட்டு. பட் வேறு லெவலில் இருந்தது. ஃபுட்டு வேறு லெவல் ரீச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மக்களே. அவளை அப்படியே அமுச்சிட்டு நான் இப்படி வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனல். ஓகே மக்களே, இதை விட இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பை.